ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 27, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இங்கே அப்புறம் வந்து கேபி அம்மாட்ட வந்து சொல்கிறாள்ல, இன்னும் சிவி சிங்காரிச்சிக்கிட்டு இருக்கா சாரதா, கோயிலுக்கு வந்திருக்கா பூவும் பொட்டோட. அதுவும் இல்லாமல் அங்கே ஒருத்தவங்க வந்து தாம்பூலம் வச்சு கொடுக்குறாங்க, அதை போய் வாங்க வந்திருக்கான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கால. கேபி அம்மாவும் சாரதாவுக்கு தான் சப்போர்ட்டாவாக பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்களும் நான் வந்து சாரதா இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பூமி வந்து கண்ணை மூடிக்கிட்டே காஃபி கொண்டு வந்து தரா ககன்கிட்ட. ககன் வந்து ஃபஸ்ட்டு ககன் மூஞ்சில் தான் முழிக்கணும் அப்படின்றதுனால, நீ எதுக்கு இப்போ கண்ணை மூட்டு எடுத்துகிட்டு வர அப்படின்னு ககன் கேட்குறாரு. இல்லை மாமா, நீங்கள் வந்து சந்தோஷமாக சிரிக்கிறத பார்க்கணும், ஃபஸ்ட்டு காலையிலே நான் அதனால தான் அதுமாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவர் நீ இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்காத, ஒழுங்காக காஃபியை கொடு அப்படின்னு சொல்லி காஃபி வாங்கி குடிச்சிட்டு, உன் மூஞ்சி மாதிரியே இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கா காஃபி அப்படின்னு சொல்லி அதை பாசிட்டிவாக சொல்கிறா. இவரும் வந்து இப்போ என்ன பண்ணணும், உனக்கு போய் நான் குளிக்கணுமா வேணாமா, நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மாமா, நீங்கள் வந்து எப்பயுமே வந்து காலைல ஏஞ்சிங்கன்னா நான் தான் வந்து உங்களுக்கு காஃபி கொண்டு தரணும், உங்கள் சிரித்த முகத்தை பார்க்கணும் அப்படின்னு லிஸ்ட்டாக போட்டுட்ருக்கா. எப்படிலாம் இருக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்றத நான் சொல்கிறேன்னு சொல்கிறா. இதெல்லாம் பாத்ரூம்குள்ளே அவர் இருக்கார், இதெல்லாம் வெளில நின்று சொல்லிகிட்ருக்கா. காலைலே காஃபி கொண்டு வந்து நான் உங்களுக்கு தரணும், நீங்கள் வந்து சிரிச்ச முகத்தோடு வாங்கணும், எனக்கு வந்து குட் மார்னிங் சொல்லணும், அப்புறம் பேஸ்ட் ப்ரஷ் டவல் எடுத்து தரணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும், உங்களுக்கு வந்து பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்கணும், நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வரும்போது எனக்கு மல்லிப்பூ வாங்கி தரணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டாக போட்டுட்ருக்கா. பாத்ரூம்குள்ளே இருந்துட்டு இவர் சொல்கிறாரு, என்னை நிம்மதியாக குளிக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சாரதா வந்து கோயில் போயிட்டு வந்து பூமிகிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னை வந்து கோயில் அசிங்கப்படுத்திட்டாமா, இது மாதிரி பூவும் பொட்டுமா மினுக்கிட்டு இருக்கியா நீ உங்கள் புருஷன் செத்ததுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி பேசுகிறா. நான் வந்து பேசாமல் உண்மையை சொல்லிடுறான்னு இருக்கேன், கேபி உயிரோடு இருக்கிறது, இவ இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா என்ன, அதனால் நான் சொல்லிடுறான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அத்தை சொல்லிடலாம் தான், இப்போ வந்து அது வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் வந்து இங்கே பாருங்கன்னு சொல்லி மாமா அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறா. கேபி மாமா ஃபோன் பாருங்கள், இதில் வந்து லாஸ்ட்டாக அப்பூருக்கு தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, லாஸ்ட்டாக அப்புறம் தான் போய் பார்த்துருக்காவும் கூட. அதனால் இல்லை என்ன நினச்சி யார் என்ன பண்ணா மாமாவை என்னன்னு தெரியலை, இது எஸ்ஐ சூர்யா சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லை அபூர்வா சம்மந்தப்பட்டிருக்காளான்னு தெரியலை, இப்போ அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கும் போது நம்ம இப்போ சொல்கிறது மாமா உயிருக்கு தான் இப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறா. சாரதாவும் சரின்னு ஒத்துக்கிறா, இப்போதைக்கு சொல்ல வேணான்னு சொல்லி. அடுத்தது கேபி அம்மா வராங்க. சாரதா வந்து சாப்பாடு செஞ்சு டைனிங் டேபிள் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போது வந்து நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கலாமா, நீ என் பையன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்த, ஆனால் அவன் வந்து இறந்துட்டான்னு தெரிஞ்சும் நீ வந்து பூவும் பொட்டுமா இருக்கிறது நல்லது இல்லைம்மா, உனக்கு வந்து அந்த சடங்கை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லத்தை அவர் வந்து உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறா. என்னது என் பையன் உயிரோடு இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. இல்லை, எப்பயுமே என் மனசில் உயிரோடு அவர் இருந்துட்டு தான் இருக்கார், அவர் ஞாபகம் எப்பயுமே எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னதான் இருந்தாலும் ஊர் உலகம் என்ன பேசும், அதனால் நீ வந்து இந்த சடங்கு ஒத்துக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி 4 பேர் கூப்பிட்டு போய் அவளுக்கு வந்து பட்டுப்படவெல்லாம் கட்டி வளையல் பூ போட்டுலாம் வச்சு கூப்பிட்டு வந்து வெளியில் உட்கார வைக்கிறாங்க. இங்கே பூரியும் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறா, அதெல்லாம் அவங்க கேட்க மாட்றாங்க. உடனே பூமிக்கு ஃபோன் பண்ணுறா பூரி. அப்போ எஸ்ஐ சூர்யாட்ட பேசிகிட்டு இருக்கா பூமி. இது மாதிரி உங்கள் அண்ணனோட கொலை பண்ணவங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அது கூட கண்டுபிடிக்கலை, நீங்கள் உண்மையாக படித்து தான் எஸ்ஐ ஆகினீங்களா அப்படி இப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, நீ வந்து சரச்சந்திரோட பொண்ணுன்னு பார்க்குற, மற்றபடி நான் உன்னை உங்கள் ககனோட ஒய்ஃபுன்னு பார்க்க மாட்டேன், யாரோட பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. உடனே நான் சீக்கிரமாகவே வந்து எங்கள் அம்மாவை கொன்னதும் உங்கள் அண்ணனை கொன்னதும் ஒருத்தவங்க தான் நான் நிரூபிக்குவேன், எங்கள் கேபி மாமா இதில் வந்து சம்மந்தப்படலைன்னு நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி அவள்கிட்ட சொல்கிறா. அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா பூமி அந்த எஸ்ஐ சூர்யா கிட்ட. எஸ்ஐ சூர்யாட்ட சொல்கிறா, அப்புறம் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க எங்கள் மாமாவை, எப்படி வந்து அவருக்கு வந்து கன் ஷூட் யார் அவரை கன் ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறா. எப்படி அது வந்து
தற்கொலை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பதட்டப்பட்டு பயம் வந்துடுச்சு அவருக்கு கொஞ்சம். இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை தானே, யாராருன்னா அபூர்வாக்கும் சூர்யாவுக்கும் சரத்சந்திராவுக்கும் சந்திராவும் தெரிஞ்ச உண்மை இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இருக்குது அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும் இந்த உண்மைன்னு கேட்குறாரு. அப்போதைக்கு தான் ஃபோன் வருது. பூர்ணி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மாவுக்கு இது மாதிரி சடங்கு பண்ணுறாங்க, பாட்டி வந்து வந்திருக்காங்க ஆளுங்களை கூட்டிக்கிட்டுன்னு சொல்லவும், நீ அது நான் வரத்துக்குள்ளே நீ கொஞ்சம் தடுத்து நிறுத்து, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லி கிளம்புறா. உடனே நில்லு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சூர்யா சொல்லவும், நீங்கள் போலீஸ் தானே அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கு போயிடுறா. அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, தண்ணி எடுத்து அவன் மேலே ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே உடனே இவரும் வேணான்னு எவ்வளவோ கதறாங்க. சாரதா கேட்காம அவங்களும் அந்த சடங்கை பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்காங்க. வலையில் உடைக்கிறாங்க, பூ எடுக்கிறாங்க, பொட்டை அழைக்க போகிறாங்க. லாஸ்ட்டாக தாலியை எடுக்க போகும்போது ககன் வந்து தடுத்துடுறாரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறாரு. கேபி அம்மா இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட. அவங்க அப்பா உயிரோடே இல்லாத போது எப்படி வந்து பூவும் போட்டுட்டு அவங்க அம்மா இருக்க முடியும், அதனால தான் சடங்கு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. யாருக்கு யார் அப்பா? அவர் என்றைக்கு எங்களை வந்து நடுத்தரில் விட்டுட்டு போனாரோ சின்ன வயசில், அதோட எங்களுக்கு அப்பாவே எங்களுக்கு இல்லை. நாங்களாக தான் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த சடங்கெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு. சாரதா மடியில் படுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. எத்தனையோ தடவை நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இவர் விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவர் நம்ம நடுத்தரில் விட்டு போனதுலேருந்து. ஆனால் நீங்கள் அவர் மேலே வச்ச பாசம் உங்களுக்கு இன்னமும் துளி கூட குறையலை. நீங்கள் அவரை வந்து புருஷன் நினச்சிட்ருக்கீங்க. நான் பண்ணதில் ஏதாச்சும் உங்களுக்கு தப்பு இருக்காமா? நான் இது மாதிரி இந்த சடங்குலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே, அதனால் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படிலாம் கேட்குறா. இல்லைப்பா, அதெல்லாம் எந்த கோவமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறா சாரதா. இதெல்லாம் பூமி வந்து கேட்டுட்ருக்கா, இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கா. அடுத்தது ககன் உள்ளே போயிடவும் இவ வந்து வரா. என் அத்தை, நான் வந்து எவ்வளவோ சீக்கிரமாக வரணும்னு முடிவு பண்ண, நல்ல வேலை நான் வந்து செய்கிற காரியத்தை உங்கள் பையனே பண்ணிட்டாரு. என்னதான் மாமா மேலே அவர் கோவம் இருந்தாலும் அவங்க அப்பா கட்டின தாலியை கழட்ட விடாமல் அவரை தடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவர் வந்து ரூமில் நின்றுட்டுருக்காரு. அவரை போய் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க பூமி. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, அத்தைக்கு வந்து நீங்கள் இதை மாதிரி இந்த சடங்கு பண்ண விடாமல் தடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. யார் அத்தையா? முதல்ல எங்கள் அம்மா, அடுத்தது தான் உனக்கு அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்கள் இந்த சடங்கு பண்ணாமல் தடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுறாங்க. இவரும் அவரை ஏய் அப்படின்னு திட்டிட்டு இந்த ஃபோட்டோ மாட்டியிருக்குல்ல 2 பேர் கல்யாண ஃபோட்டோ, அதை வந்து தூக்கி போடலான்னு போயிட்டு அதுக்கப்புறம் அவரே மாட்டி வச்சிடுறாரு. மறுநாள் கேபியை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க பூமியும் சாரதாவும். போயிட்டு அத்தை நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி டாக்டரை பார்க்க போகிறாங்க. இவங்க வந்து சாரதா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த பூதியெல்லாம் வச்சு விடுறாங்க. கோயிலுக்கு போனேன், இது மாதிரி ஒரு பரிகார பூஜை யாகம் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்கம்மா, அதுமாரி பண்ணால் இவர் குணமாயிடுவாருன்னு பண்டிதர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா பூமிக்கிட்ட. அப்படின்னா அது மாதிரி நான் டாக்டர்கிட்ட என்னன்னு நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. டாக்டர் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அவர் வந்து ஐசியூவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தவர் எப்படி நீங்கள் வந்து பூஜைக்கு கூட்டு போக முடியும், அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அவர் பேசுகிறத இவங்க கன்வின்ஸ் பண்ணி பார்க்கறது முடியாத விஷயமா ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சாரதாட்ட சொல்கிறாங்க. டாக்டர் பேசினேன், டாக்டர் வந்து கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து யாகத்துக்கெலாம் ஏற்பாடு பண்ணுங்க அத்தை, நான் மாமா கூட்டுறது என்னோடய பொறுப்புன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு கேபியை கூப்பிட்டு போகிறாங்க. பரிகார பூஜைக்கு இந்த யாகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுறாரு பண்டிதர். இவங்களும் கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்க போது பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவர் வந்து பண்டிதர் சொல்கிறாரு, இந்த பூஜைக்கான பொருட்கள்லாம் வேணும்னு சொல்கிறாரு. நான் இப்போ போய் காரில் எடுத்துகிட்டு வரேன்ட்டு பூமி போகிறாங்க. அங்கே பார்த்தா நட்சத்திரா, அபூர்வா, செர்ரி, மருதான சித்தி எல்லாம் கார்லேருந்து இறங்குறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இவங்க திடீர்னு வந்துட்டாங்களே, இப்போ வந்து இந்த பூஜை வேறு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு வந்து சாரதாட்ட சொல்கிறாங்க. சாரதா வந்து என்னம்மா பண்ணுறது, இது இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கலாமான்னு நம்ம கேட்கலாம் ஐயர்ட்டன்னு கேட்குறாங்க. அவர் அதெல்லாம் தள்ளி வைக்க முடியாது, நல்ல நேரம்ன்றது நம்ம கிடைக்கும் போது பண்ணணும், நம்மளாம் இஷ்டத்துக்கெலாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் பூஜையை பண்ணுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றி வந்து இவங்க உள்ள யாகம் பண்ணுறது தெரியாத மாதிரி ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு
இவங்க வந்து யாகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தது அங்கே வந்து நக்ஷத்ரா கார்லேருந்து இறங்க மாட்டேன், நீங்கள் அப்பாட்ட வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, இந்த இவனோட பொண்டாட்டியான அந்த கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அங்கே நக்ஷத்ரா காரை விட்டு இறங்க மாட்டேன்னு சண்டை போட்டுட்ருக்கா. நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ண போகிறாரு. உடனே மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரச்சந்திராட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ தான் செர்ரி சொல்கிறாரு, நான் என்ன ஃபோனே பண்ணல, இனிமேல் தான் ஃபோனே பண்ண போகிறேன், சும்மா ப்ராங்க் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.